இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சில நல்ல நல்ல லீடர்ஸ்லாம் இருந்திருக்காங்க. அங்கன்னா அவங்களெல்லாம் நம்ம மறந்துடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆனரபிள் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்னு ஒருத்தர் இருந்தார். அவரை பற்றி நம்ம இப்போ பேசுகிறதே கிடையாது. ரொம்ப நல்ல இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒருத்தரை டிவியில் நான் அவரை பார்த்ததே கிடையாது. ஒரு லாஸ்ட்டு கொஞ்ச நாளாக நான் பார்த்ததே கிடையாது அவரை. அதெல்லாம் தப்பு தானே. அவ்வளோ தூரம் அவர் நாட்டுக்கு நல்லது செஞ்சுருக்காரு. அதனால் அதை கேம் விளையாடிட்டே பேசுகிறேன். அது மாதிரி நம்ம பண்ணுறது ரொம்ப தப்பு. பாருங்கள், அவங்க கரெக்டாக விளையாடுவாங்க. ஓகே, நான் சொல்கிறது தயவு செஞ்சு நீங்கள் பர்சனலாகவோ எதுவாகவோ எடுத்துக்காதீங்க. தப்பு இல்லையான்றது மட்டும்தான் இப்போ பிரச்சனை. அவ்வளோ தூரம் நல்லது செஞ்ச ஒருத்தரை நீங்கள் மறக்கிறதே தப்பு தாங்க. சொல்லுங்கள், மறக்கிறது தப்பு இல்லையா? கேன்சல் பண்ணியாச்சு. ஒரு பானை கொடுத்து விளையாடுறேன் சாருக்காக. இந்த குயினை நான் ட்ராப் பண்ணணுங்க. அதுதாங்க என்னோட மெயின் எய்ம். எப்படி ட்ராப் பண்ணுறதுக்கு பாருங்கள், இப்போவே கேமை முடிக்கணும். அதுதான் நம்ம அவருக்கு செய்கிற நல்ல ஒரு காரியம், நல்ல ஒரு விஷயம். இந்த ஸ்கொயர் B3 ஸ்கொயர் கண்ட்ரோல் கரெக்டுங்களா? B3 ஸ்கொயர் கண்ட்ரோல், B4 ஸ்கொயர் கண்ட்ரோல். ஆனால் B6 ஸ்கொயர் கண்ட்ரோல் இல்லை. கரெக்டாக? அதே மாதிரி இந்த டயகனலில் E5 ஸ்கொயர் கண்ட்ரோல், D4 ஸ்கொயர் கண்ட்ரோல், C3 ஸ்கொயர் கண்ட்ரோல். அப்போ இந்த குயினை நம்ம கில் பண்ணினா கேம் முடிஞ்சுதா? அப்போ வேறு எந்த ஸ்கொயர் கண்ட்ரோல் இல்லை. A3 ஸ்கொயர் கண்ட்ரோல் இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த A3 ஸ்கொயரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இப்போ அதை பண்ண முடியாது, அதுதான் பிரச்சனை. இப்போ இந்த A3 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, குயினை அட்டாக் பண்ணலாம். இப்போ அவங்க A3க்கு தான் வருவாங்க. ஓகேங்களா? வந்துட்டாங்க. பார்த்தீங்களா? தப்பு ஆடிட்டாங்க. இப்போ மன்மோகன் சிங் சாருக்காக நான் ஆடின கேமை மூணே நிமிஷத்தில் அவருக்கு நான் வின் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களே ரிசைன் பண்ண வச்சிட்டேன். ஏன்னா இவருக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்டுன்றது என்னோடய டேலண்ட்டு. எனக்கு இருக்கிறது கொஞ்சம் தான் டேலண்ட். இதை வச்சு நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன். அவங்களே ரிசைன் பண்ணிவிடுவாங்க. பார்த்தீங்களா? ஏன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் நமக்கு ஒன்று செஞ்சால் நம்ம மறக்கக்கூடாது. இது டாப் லெவல்லையே நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன் அவர் டெலிவிஷனில் நீங்கள் இன்னும் 3 இயர்ஸாக அவரை பற்றியே பேசலை? ஒரு ஓட்டு போட்ட ஒரு சிட்டிசனாக நான் ஏன் இதை கேட்கக்கூடாதுன்றது தான் என்னோடய கேள்வி. அவர் எவ்வளவோ செஞ்சுருக்காரு. வயசில் ரொம்ப பெரியவர். எல்லாரும் ரெக்கக்னைசேஷன் கொடுத்து அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆக்கினீங்க. ஆனால் டெலிவிஷனில் அவர் இன்றைக்கி நீங்கள் பேசவே கிடையாது. இது ரைட்டாக தப்பா? இது நான் எந்த ஒரு பொலிட்டிக்கல் இதுவாகவும் சொல்லலை. சாதாரண ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக சொல்கிறேன், ஒரு கோச்சாக சொல்கிறேன். இது மிக மிக பெரிய தப்பு. ஓகே, நீங்கள் அதை திருத்திக்கிறது தான் நல்லது. திரும்பி நீங்கள் என்ன இது பண்ணாதீங்க, என்ன பாயிண்ட் பண்ணாதீங்க. தப்புனா அதை ஓகே சொல்கிறாங்க, தப்பு மட்டும் நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் நீ எப்படி சொல்லலாம், அதை எப்படி சொல்லலாம், இதெல்லாம் ஒரு தப்பான ஒரு பழக்கம். இதுதான் நடக்கும் கடைசியில். 100% இதுதான் நடக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீ சரியா நீ சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இதெல்லாம் நடக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையுமே வருது. கூடுமான வரைக்கும் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. நல்ல விஷயங்களை கேட்டுட்டு ரைட்டுன்னு எடுத்துக்கிறது நல்லது. கெட்ட விஷயங்களை எலிமினேட் பண்ணிவிட்டு போயிட்டு புக்கை எடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் தயவு செஞ்சு
மன்மோகன் சிங்ஜி அவரோட நல்ல நல்ல விஷயங்களை டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அவரது மட்டும் இல்லை, எவ்வளவோ பேர் நல்லது செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் ஒரு 1 hour டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். நல்லதில்லை, சாரி, நல்லது இல்லைன்னா உங்களுக்கு அது நல்லது இல்லாமல் போயிடும். அது அப்படி சொன்னேன். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் சண்டே.